ஸோ மீதாவுடைய அந்த கேரக்டரும் அந்த அது குறிப்பா அந்த ஆஃப்டர் மேரேஜ் அந்த பிரேக்கிங் பாயிண்ட் வந்து இன்னைக்கு நம்ம ஊர்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து சோ ரிலேட்டபிள் டு நம்ம அந்த சீன் டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்றது. ஸோ இன்ஃபேக்ட் எல்லா மீடியாலையுமே வந்து அவங்களோட அந்த கடைசி வாய்ஸ் நோட்டெல்லாம் இது பண்றாங்க. ஸோ இந்த படம் வந்து சமயத்துல பார்க்கும்போது ஏன் அந்த பொண்ணு இவ்வளோ இதுவா இருந்ததுன்றது வந்து எல்லாருக்குமே தோணுன ஒரு விஷயம். உங்களுக்கு இந்த நியூஸை கேட்டதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப அதுவும் இன்ஃபேக்ட் நம்ம படம் வர டைமில் அது நடந்ததை வந்து நம்ம நினச்சே பார்க்கலையே. நம்ம 1 இயர் முன்னாடி ஒரு இடத்துல சீன் எனக்கு இவ்வளோ ரெலவெண்ட்டாக இருக்கேன்றது இருந்தது. அதே சமயம் அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. நான் ரொம்ப எனக்கு இமோஷனலாக ஆகிட போகிறோன்னு அந்த நியூஸை நான் ரொம்ப டீட்டெயிலாக எல்லா ஆர்டிகல்ஸையும் படிக்கல. ஃபியூ ஆர்டிகல்ஸில் எனக்கு அதோட க்ரக்ஸு முழுசாக புரிஞ்சுது. எனக்கு அப்போது என்ன தோணுச்சு, இதே தான் நம்ம படத்தில் சொல்கிற ஒரு வயலன்ஸு, நம்ம டொமஸ்டிக் இமோஷ்னலான ஒரு வயலன்ஸ் இருக்குல்ல, அது எந்த அளவு எக்ஸ்ட்ரீமாக ஒருத்தரை எடுத்துகிட்டு போகும். அவங்க ஒரு லைஃப்பை நம்ம இழந்திருக்கோம் இல்லையா. மீதா மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கிறதால அதை ஃபைட் பண்ணி நிற்கிறாங்கன்னு நம்ம படத்தில் காட்டியிருக்கோம். அதே சமயம் அந்த இமோஷனல் ஸ்ட்ரென்த் இல்லாத ஒருத்தர், கொஞ்சம் இமோஷ்னலாக வல்னரபிளாக இருக்கிற ஒருத்தராக இருக்கும்போது ஒரு லைஃபே இழந்துடுறது இருக்கு இல்லையா. இதை நம்ம எல்லாருமே யோசிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஒரு இன்சிடென்ட்ல நான் இந்த கதைக்காக இது எனக்கு கிடைச்ச இன்ஸ்பிரேஷனே நிறைய ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிளில், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே நான் இதை பார்த்தேன். ஒரு ரொம்ப அவசரமாக பேரண்ட்ஸ் கம்பல் பண்ணி ஒரு மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. அப்படி நான் பார்த்த சிலவங்க அவங்களோட கெரியரை இழந்திருக்காங்க, அவங்களோட ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் இழந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அவ்வளோ வைப்ரண்ட்டாக ஹாப்பியாக இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஃபேமிலியோட நேச்சருக்காக இவங்க மாற்றிக்கிட்டு இப்போ இவங்க சத்தமாக சிரித்து பேசுறது கூட குறைஞ்சிடுச்சு. ஏன்னா அவங்களோட நேச்சரையை மாற்றி கிட்டத்தட்ட நம்ம வந்து இல்லை சொல்ல அடித்தா மட்டும்தான் வயலன்ஸ் இல்லை. அதே மாதிரி ஒருத்தரோட ஃபிசிக்கல் டெத் மட்டும் டெத் இல்லை, இமோஷ்னலாக அவங்க தன்னுடைய சந்தோஷங்களையோ தன்னோட நேச்சரை எல்லாத்தையும் கில் பண்ணிக்கிறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய இமோஷ்னல் டெத் இல்லையா. அது நடக்கக்கூடாதுன்றது தான் எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. புரியுது.